Okay, so next question, exercise 3.3 la fourth question. Prove that cot of 180 plus theta, sin of 180 minus theta, cos of minus theta, all divided by sin of 270 plus theta, tan of minus theta, cosecant of 360 plus theta equal to cos square theta into cot theta. இதான் அவங்க தந்திருக்காங்க. ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. LHS equal to மறுபடியும் ரைட் பண்ணுங்க. cot of 180 plus theta into sin of 90 minus theta into cos of minus theta all divided by sin of 270 plus theta into tan of minus theta into cosecant of 360 plus theta. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதனால் சைடில் நான் அதை போடுறேன். ஃபஸ்ட்டு cot of 180 plus theta it is equal to cot theta. ஓகேவா? அடுத்தது sin of 90 minus theta equal to cos theta எழுதிக்கலாம். அடுத்தது cos of minus theta equal to cos theta. अच्छा, அடுத்து என்ன இருக்கு பாருங்க, sin of 270 plus theta equal to minus cos theta. ஓகே, அடுத்து tan of minus theta equal to minus tan theta. Next cosecant of 360 plus theta equal to cosecant theta. ஓகே, இப்படி தான் நம்ம ரைட் பண்ணிக்கணும். அடுத்து இதோட ஒரிஜினல் வேல்யூவே எழுதிக்கிட்டேன். எல்ஹெச்எஸில் கொண்டு போய் நான் எழுத போகிறேன். எல்ஹெச்எஸ் காட் 180 ப்ளஸ் தீட்டா என்ன வரும்? காட் தீட்டா. நான் முன்னே சொல்லிட்டேன், காட் 180 ப்ளஸ் தீட்டா காட் தீட்டா இன்ட்டு சைன் 180 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது அதுவும் காஸ் தீட்டா தான். all divided by sin of 270 plus theta minus cos theta. ஓகேவா? அடுத்து இன்ட்டு tan of minus thetaன்றத minus tan thetaன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க, cosecant of 360 plus theta cosecant theta. ஓகேவா? இப்போ ஒரு ரிசல்ட்லாம் சேமாக வரும், காஸ் தீட்டா காஸ் தீட்டா, அதனால் அதை நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இங்கே காட் தீட்டா இருக்குல்லப்பா, அந்த காட் தீட்டாவை நியூமரேட்டரில் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதனால் மைனஸை விட்டுட்டு இங்கே டேன் தீட்டா இருக்குல்ல, டேன் தீட்டாவை சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். இன்ட்டு கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவாப்பா? அப்போ சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, வேறு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே டினாமினேட்டரில் 1 பை காஸ் தீட்டா மட்டும் இருக்குது. இந்த காஸ் தீட்டா நியூமரேட்டர் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆகும். இது நியூமரேட்டர் போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். இது நியூமரேட்டர் போனால் காஸ் ஸ்கொயர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நியூமரேட்டர் போச்சுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு மேலே காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மட்டும்தானே இருக்குது, cos theta by sin theta. Okay, this is equal to cos square theta by sin theta என்ன வரும்? cot theta
ஈக்குவல் டு RHS. இப்போ இந்த கொஷினவே எடுத்து மறுபடியும் நீங்கள் இங்கே எழுதிடுங்க. மெயினாக இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் ரொம்ப முக்கியம். காட் ஆஃப் 180 காட் தீட்டா, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, சைன் ஆஃப் 270 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, tan ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டா, cosecant ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டா cosecant தீட்டா. ஸோ இந்த 6 ரிசல்ட்டு தான் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். சரியா? தட்ஸ் ஆல்ப்பா.